சரி, லாஸ்டா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஏம்மா? 2.46 பார்த்தோம்க்கா. எக்ஸாம்பிள் 46 பார்த்து முடிச்சிட்டோமா? பயிற்சியில என்ன பார்த்திருக்கோம்? பயிற்சியில வந்து ஒன்னாவது கணக்கு 2வது கணக்கு பார்த்துக்கோங்கக்கா. ஓகே. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள்ல 2.47 பார்க்கணுமா? ஆமாங்கக்கா. ஓகே. 47 பார்க்கலையா இன்னும்? இது இன்னும் பார்க்கலையா? சரி சரி, இது ஒரு ஈஸியான கணக்கு தான். எனக்கு ஏதோ பார்த்த மாதிரி தெரியுது. பார்க்கலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையோட S6 அதோட வேல்யூவை அவங்க கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ கொடுத்துட்டு முதல் உறுப்பு என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. முதல் உறுப்புனா ஃபர்ஸ்ட் டேம் ஏவோட வேல்யூ கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியமும் அதே தான் இருக்கும். ஜிபி அதுல S6ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள், நம்ம ஃபார்முலால டைரக்டா போட வேண்டியதான். இங்க பாருங்க, ஆறுன்றது 4 அப்படின்னா கிரேட்டர் தென் 1, 1 விட பெருசா இருக்கு. அப்ப ஃபார்முலா எப்படி எடுத்துக்கணும்? எஸ்என் ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். n/2. 1 மினிட்மா, ஸ்கிரீன் எனக்கு ஒழுங்கா வரல, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. Sn equal to n/2 அது வந்து 2a plus n minus 1 into d. அது வந்து எப்போனா கூட்டுத்தொடர் வரிசை ஏபில. இப்ப நம்ம வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் வந்துட்டோம், பெருக்குத்தொடர் வரிசை வந்துட்டோம். இந்த ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். Rn பவர் -1 கீழ வந்து R-1க்கா. வெரி குட். Rn பவர் கிடையாது, R பவர் n -1. சரியா? ஓகேக்கா. ஓகே ஓகே. இப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. ஏ வேல்யூ கேக்குறாங்க, n வேல்யூ என்ன, Sn வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆர் வேல்யூ என்ன, இத சொல்லுங்க. குட் ஈவினிங்க்கா. 4095. ஓகே. இளம்பிரியன், நம்ம பாக்குறது எக்ஸாம்பிள் 2.47 பா. ஓகே ஓகே, சாரிக்கா, நான் டைப் பரவாயில்லப்பா. ஓகே, ஏ கொடுத்துருக்காங்க, எஸ்என் கொடுத்துருக்காங்க, சாரி எஸ்என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ கேக்குறாங்க. ஆர் வந்து 1 விட பெருசுன்றதுனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்திருக்கோம். இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, இப்ப எஸ்என்க்கு பதிலா என்னமா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? S6க்கா. ஓ, S6 அது. ஓகே ஓகே. S6க்கு அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம், 4095. ஏயோட வேல்யூ தான் நமக்கு தெரியாது, ஆரோட வேல்யூ 4, என்னோட வேல்யூ 6. -1 divided by 4 - 1. இதை சால்வ் பண்ணுவோமா? 4095 equal to a into இத 4/6 இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், -1 divided by 4 - 1 3. நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த 3 ஆப்போசிட் சைடு கொண்டு போய்க்கிறேன். அப்போ 3 into 4095 அது நம்ம சால்வ் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க பாப்போம். மல்டிபிள் பண்ணுங்கம்மா. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. ஓகே கரெக்ட்க்கா. ஓகேம்மா. a into 4/6 - 1. இப்ப 4/6 நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா a மட்டும்தான் இங்க இருக்க போகுது, பேலன்ஸ் இந்த பக்கம் தான் வரப்போகுது. அப்போ 12285 divided by 4/6 நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுல -1 பண்ணி நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அப்ப 4/6 கண்டுபிடிங்க பார்க்கலாம். 4 into 4 into 4 into 4 into 4 into 4 6 டைம் 4000 இருக்கா? 4000
96. 4096. இங்க -1 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ -1 பண்ணிட்டீங்கன்னா 12285 டிவைடட் பை 4095 ஆயிடும். இப்ப ரெண்டுமே 5 முடியறதுனால நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். 12ல 2 5 இருக்கு, பேலன்ஸ் 2. 22ல 4 5 இருக்கு, பேலன்ஸ் 2. 28ல 5 5 இருக்கு, பேலன்ஸ் 3. 35ல 7 இருக்கு, 5. 40ல கீழே வந்து 8 5 இருக்கு, 9ல வந்து 1 5 இருக்கு, பேலன்ஸ் 4. 45ல 9 5 இருக்கு. இதை வந்து நம்மளால 3 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். 24ல எத்தனை 8 டைம்ஸ், 5ல வந்து 1 டைம், பேலன்ஸ் 2. 27ல 9 டைம். கீழே அதே நம்பர் தான் இருக்கு, ஆனா இப்பதாங்க திருப்பி கேன்சல் பண்ண போறோம். சரி, இதுல 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ், பேலன்ஸ் 2. 21ல 7 டைம், 9ல 3 டைம். அப்போ இதையும் நான் கேன்சல் பண்ணனா இதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம்? இது எப்படி இருந்தா இந்த ஆன்சர் வரும்? இது இது கூட 3 மல்டி பண்ணா இந்த ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லைன்னா நீங்க ஒன்னொன்னாவே கேன்சல் பண்ணுங்க. இது வந்து 3 டைம்ஸ் இதுல இருக்கு. ஏவோட ஆன்சர் என்னமா வருது? 3 வருதாமா? ஆமாங்கக்கா. இப்போ 819 இருக்குல்ல, அதே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன், 273 இன்ட்டு 3ன்னு என்னால இதை பிரிச்சு எழுத முடியும். அப்படி நான் இதை எழுதிக்கிட்டேன்னா எனக்கு இதுவும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் 3 இருக்கு. அப்ப ஏவோட வேல்யூ 3ன்னு தெரியுது. இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட வகுக்கலாம். இந்த மாதிரி கூட போட்டு கூட டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இத ஃபைனலா நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3 கிடைக்குது. அவ்வளவுதான். இந்த சம் நல்லா பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. ஏன்னா பயிற்சியில இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்கு, அதை நீங்க ஹோம்ஒர்க் போட போறீங்க. இத பார்த்துட்டு எதுவும் டவுட்னா கேளுங்கம்மா. இல்ல திருப்பி ஒரு டைம் சொல்லிடவா? சொல்லுங்கக்கா. இது ரொம்ப சிம்பிள் தான். ஏவோட வேல்யூ நம்ம கிட்ட கேக்குறாங்க, S6ஓட வேல்யூ கொடுத்துடுறாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துடுறாங்க. ஆர் வந்து கிரேட்டர் தென் 1ன்றதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இதுல S6க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஏக்கு பதிலா ஏவே வச்சுக்கிறோம், ஆருக்கு பதிலா 4, எண்ணுக்கு பதிலா 6, -1 டிவைட் பை 4 - 1 அப்படி கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்றோம், அது மட்டும்தான் இதுல வேலை. 4 - 1 3. இப்ப இந்த 3 நான் இந்த சைட் கொண்டு போயிட்டு மல்டிபிள்ல வருது, பெருக்குனா இந்த ஆன்சர் வருது. இப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ணணும். இப்போ 4 பவர் 6 கண்டுபிடிச்சு அதுல -1 பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வருது, ஒரு நம்பரு. இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்து வகுக்க வேண்டிதான். அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா எல்லாம் கேன்சல் ஆகி பேலன்ஸ் 3 கிடைக்குது. அப்ப ஏவோட வேல்யூ 3. இதுல கேட்டது அதுதான், ஏவோட வேல்யூ கேட்டாங்க, ஏ கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேப்பா. மத்தவங்களுக்கு இல்லாமா? இல்லக்கா. என்ன இல்ல, புரியலையா? டவுட் இல்லையா? டவுட் இல்லக்கா. சரிப்பா. சரி, ஓகே. நிரஞ்சனா உங்களுக்கு ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகேமா. ஓகே, இப்போ இதே மாதிரி பயிற்சியில ஒரு சம் இருக்கு பாருங்க. எந்த சமன் கண்டுபிடிங்க. எந்த சம்? எந்த சம் அதே மாதிரி இருக்கு? தேர்ட் சம். ஒரு பெருக்கத்தொடர் வரிசையின் பொது விகிதம் 5, முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்திருக்காங்க, முதல் உறுப்பு ஏயோட வேல்யூ கேக்குறாங்க. தேர்ட் சம் அதே மாடல், ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. போர் அடிக்குதா, டயர்டா இருக்கீங்களா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? யார் யாரெல்லாம் இருக்கீங்க, உங்க நேம் சொல்லுங்க, மைக் அன்மியூட் பண்ணி. நந்தினிக்கா. ஓகே. ஹரிஷ்கா. ஓகே. அப்புறம் ஹர்ஷினி, அப்புறம் நிரஞ்சனாக்கா. நிரஞ்சனா, அப்புறம் இளம்பிரியன். இளம்பிரியன். அவ்வளவுதான் இருக்கீங்களா? சரி, ஓகே. இருக்கிறவங்க எல்லாரும் பேசுங்க.
சரிம்மா. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2.48 பார்க்க போறோம். இதுல என்னன்னா 1 + 4 + 16 அப் டு அது மாதிரி அண்ட் சோ ஆன் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் இது கிடைக்கும்னு கேக்குறாங்க. அப்போ SNோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1365 நமக்கு கொடுத்துட்டு நம்ம கிட்ட எத்தனை உறுப்புகளை கூட்டினா அப்படின்னு கேக்குறாங்க. அதோட மீனிங் என்ன, என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு வேணா கொஸ்டின் கூட பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, how many terms of this series, இதுல எத்தனை இந்த சீரீஸ்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். கூட்டும் போது இந்த வேல்யூ வந்ததுன்னா எத்தனை நம்பர்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப n கண்டுபிடிக்க போறோம். ஈஸி தான். கூடுதல் வச்சு உங்களுக்கு வந்துட்டாலே உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, டெலீட் பண்ணிட்டோமா அதை போய்லாம். சரி, கூடுதல் சம் ஆஃப் தி டேம் வந்தாலே நீங்க SN தான் எடுத்துக்க போறீங்க. ஓகேவா? அந்த சீரீஸ் சொல்லுங்கம்மா, தொடர் வரிசை சொல்லுங்க. 1 + 4 + 16 + etc. 4 + 16 etc. SN வந்து 1365 365. ஆமாங்கக்கா. ஓகே, சரி. அப்ப இதுல இருந்து பார்த்து சொல்லுங்க. SN ஃபார்முலா ஃபர்ஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சா ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன, 1க்கா. ஆரோட வேல்யூ T2 / T2/T1. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 4/1 4. 4. அப்ப இது வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கு. அப்போ ஃபார்முலா எப்படி எழுதுவோம், r வந்து பெரிய நம்பர்ன்றதுனால முன்னாடி r வச்சுப்போம். அப்ப r பவர் n - 1 / r - 1. ஓகேவா? இப்ப சொல்லுங்க, வேல்யூ சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். SNோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதோ பாருங்க, 1365. ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 4, பவர் n - 1. இங்க 4 - 1. அப்படி அப்படியே என்னென்ன இருக்கோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். சரியா? இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ணுவோம், எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணலாம். கீழே நம்மளால சால்வ் பண்ண முடியும். 1365 1 கூட மல்டிபிள் பண்ணா அதே தான் வரப்போகுது. 4 பவர் n - 1 / 3. இதை இங்க கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வரும், 15 பேலன்ஸ் 1, 18 19 1 9 10 1 3 4 4095 வருது. இப்போ இங்க வந்து நமக்கு பவர் என்ன தான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் பக்கத்துல இருக்கிற -1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ இந்த பக்கம் கூட்டணும் அப்படின்னா +1 ஆட் பண்ணிட்டா 6 வந்துடும். இப்போ இந்த டேமை நம்ம 4 பவர் n இந்த மாடலுக்கு நம்ம கொண்டு வந்தா பவர்ல என்ன இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இப்படி வந்தாலே நீங்க டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நான் இப்போ ஒரு டைம் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு சம்ல கூட இந்த நம்பர் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானேமா? ஆமாங்க. ஓகே, நான் இப்போ வந்து பவர் 4 நான் இதை வந்து மாத்த போறேன். அப்படியே ஆன்சர் சொல்லுங்க. நான் இப்போ 4 ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இதையும் நான் திருப்பி 4 ஆல் தான் டிவைட் பண்ண போறேன். எல்லாத்தையுமே 4 பவருக்கு நான் கொண்டு வரணும். அதுக்காக 10ல எத்தனை 4 இருக்கு, 2 டைம்ஸ்க்கா. 2 பேலன்ஸ் 2. 22ல 5 டைம்ஸ்க்கா. 5 பேலன்ஸ் 2. 24 6. கரெக்டாமா? ஆமாக்கா. 25ல 6 டைம்ஸ். இல்ல 25 கரெக்டா 6 தான். ஓகே, பேலன்ஸ் 1. 16ல 4 டைம்ஸ். 4 டைம்ஸ். திருப்பி இது 4 டேபிள்ல. 6ல 1 டைம். 24 6 டைம்ஸ். 6. இது திருப்பி 4 டேபிள் போட்டா 4 4 7 பேலன்ஸ் 1. ஓகே, எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6. அப்ப இது 4 பவர் 6ன்னு எழுத முடியும். பேஸ் 2 ஈக்குவலா இருக்கு. அப்ப பவர்ஸ் 2 ஈக்குவல் எழுதணும். அப்போ என்னோட வேல்யூ 6. அவ்வளவுதான். சிம்பிள் தான், ஈஸியான ஒரு சம் தான். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் கேளுங்க, சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க.
புரியுது. ஓகேப்பா, மத்தவங்களும் அப்படியே பாருங்க என்னன்னு சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லித்தாங்கக்கா. இன்னொரு தடவை சொல்லிதாங்க. ஓகேமா, இது பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு தொடர் வரிசை சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை உறுப்புகளை கூட்டினா இந்த நம்பர் வரும்னு கேக்குறாங்க. அப்ப n நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ இதுல இருந்து ஏவும் ஆரும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஆர் ஃபார்முலா T2/T1 சப்ஸ்டியூட் பண்ணா ஆரோட வேல்யூ 4. ஏவும் ஆரும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஆர் வந்து 1 விட பெருசுன்றதுனால இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏக்கு பதிலா 1, ஆருக்கு பதிலா இந்த வேல்யூவும் 4 சப்ஸ்டியூட் பண்றோம். எஸ்எனுக்கு பதிலா இந்த நம்பர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். அப்படியே நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். 4 - 1 3. இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனா மல்டிபிள்ல வரும். மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் வருது. நமக்கு வந்து என்னோட வேல்யூ தான் வேணும். இப்ப பக்கத்துல +1 இந்த -1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1 வந்துரும். கூட்டினோம்னா இந்த நம்பர் வருது. இதையும் நான் வந்து 4 பவர் n மாத்த போறேன். 4 பவருக்கு மாத்த போறேன். அப்போ அதுக்காக நான் இந்த எல் டிவிஷன் போட்டிருக்கேன், தானா வகுத்தல். இதுல நான் போட்டு பார்க்கும்போது 4 வந்து 6 டைம் எழுதுனா இந்த நம்பர் வருது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் 4 பவர் n இருக்கு. கீழே ரெண்டும் சமமா இருக்கிறதுனால மேல இருக்கிறது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். அப்ப 6 = n. அப்ப என்னோட வேல்யூ 6. அவ்வளவுதான். ஓகேன்னு பாருங்க. இந்த எல் டிவிஷன் போறது கூட கிளியரா பாத்துக்கோங்க. அக்கா அந்த 40 95 எப்படிக்கா வந்துச்சு? இங்க கீழே இருக்குல்லமா நம்பர் 3, இந்த 3 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். இங்க வந்து டிவிஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் தான் மல்டிபிள்ல வந்துரும். இங்க ஏற்கனவே 1365 இருக்கு. அது கூட நம்ம 3 மல்டிபிள் பண்ணும்போது இந்த நம்பர் கிடைக்குது. ஓகேக்கா. ஓகேமா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போட்டுமா? போலாங்கா. போலாம்க்கா. ஓகேமா. நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஈஸி தான். இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. சிம்பிளான ஒரு சம் தான். இப்ப நம்ம பார்த்தது இந்த சம் தானே? ஓகே. இந்த மாடல்ல உங்களுக்கு பயிற்சியிலையும் சம்ஸ் இருக்கு. 2.49 இது வந்து 3 + 1 + 1/3 அப் டு இன்ஃபைனைட், அதாவது இன்ஃபினிட்டி அது வரைக்கும் போயிட்டு இருக்கு. முடிவே இல்லாம வரையறுக்க முடியாம போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாலே, நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்என் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லி கொடுத்தேன்? S infinity equal to A/1 - R கா. வெரி குட். அந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதே பார்த்து நமக்கு தெரியும். ஃபைண்ட் தி சம் அப்படிதான் கேக்குறாங்க, கூடுதல் தான் கேக்குறாங்க. அப்ப எஸ்என் தான் கேக்குறாங்க. எஸ்என் ஃபார்முலா தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ T2/T1. அதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஈஸி தான். போடலாமா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லயும் கூடுதல் காண்கன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அங்க என்னமா இருக்கு? 3 + 1 + 1/3 + etc. infinity கா. ஓகே, இன்ஃபினிட்டி. இந்த நம்பர், இந்த டேம் வந்துட்டு இந்த சிம்பிளை பாத்தீங்கனாலே இதான் ஃபார்முலா. SN = A/1 - R. மறந்துடக்கூடாது. நீங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டாலும் இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்க. எஸ் இன்ஃபினிட்டி, n-க்கு பதிலா இன்ஃபினிட்டி போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஏவோட வேல்யூ என்னமா? 3 கா. 3கா. 3. 1 - R நம்ம கண்டுபிடிக்கணும். R ஃபார்முலா என்ன? T2/T1. T2/T1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படியே. 1/3கா. 1/3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போ 3, இதை இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 × 1 /3. ஓகேவா?
அப்ப 3 டிவைட் பை 3 மைனஸ் 1 என்னம்மா? 2 2 2 டிவைட் பை 3. இது அப்படியே நீங்க தலைகீழ எழுதணும். அப்ப 3 இன்ட்டு 3 பை 2ன்னு எழுதிருவீங்க. ஏன்னா டிவைடட் பை டிவைடட் வரதுனால இது அப்படியே மல்டி பண்ணுங்க. 9 9 பை 9 பை 2 அவ்வளவுதான் ஆன்சர். இதோடய ஸ்டாப் பண்ணலாம், இல்ல இது இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணி பாயிண்ட்ல கூட கொடுக்கலாம், உங்க விருப்பம். நான் இதோட இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இது ஒரு 2 மார்க்ஸ் தான். ஆனா நீங்க ஃபார்முலா மறந்துடுவீங்க. இது ஒரு டைம் கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க இந்த மாடல் சம்ம. அதனால ஃபார்முலா மறந்துடாம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி பயிற்சியில 2 சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. அதுல ஏதாவது சம் போட்டு காமிக்கணும்னா சொல்லுங்க, நான் போட்டு காமிக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. புரியுதுக்கா. ஓகேமா, ஓகே. மத்தவங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, ஓகேக்கா. ஓகேப்பா, ஓகேமா. 1 minute. ஓகே. சரி, இதே மாதிரி பயிற்சியில 2 சம் இருக்கு பாருங்க. இந்த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஓகேவா? இந்த 2 சம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். இது நம்ம யூஸே பண்ண போறது கிடையாது. எஸ் இன்ஃபினிட்டி அதுல போட வேண்டியதான். நீங்க போடுறீங்களா 2 சம்மும், இல்ல ஏதாவது ஒரு சம் நான் போட்டு காட்டவா? 2த்தையும் போடுறோம்க்கா. போடுறீங்களா? நீங்களே போடுறீங்களா? ஆனா எனக்கு எதுவுமே குரூப்ல வர மாட்டேங்குதே. நீங்க ரெடி பாக்குறேன். ஆனா நேத்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல. ஆமாக்கா, கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி, டைம் கிடைக்கிறப்போ அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகேக்கா. ஓகே. சரி, அப்ப இது ரெண்டும் வச்சுக்கோங்க ஹோம்ஒர்க்கா. இந்த 3rd சம் போட்டோமாமா ஏற்கனவே? இப்ப ஹோம்ஒர்க் சொல்லிருக்கேனா? சொல்லிருக்கீங்கக்கா. ஓகே. இப்போ இந்த சம் போட்டுருவோமா? இல்ல இதே மாடல்ல ஒரு சம் இருக்கு, அதையும் போட்டுட்டு வந்துருவோமா? இதுவும் அந்த மாடல்ல ரிலேட்டடானதுதான். சரி, இத பார்த்துட்டு கூட அப்புறம் பயிற்சிக்கு பார்த்துக்கலாம். சரி, இந்த சம் பார்த்துருவோம். எடுத்துக்காட்டு 2.50. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 0.666 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா. டாட் டாட் போயிட்டே தான் இருக்கு. இந்த எண்ணோட விகிதமுறு வடிவம் கேக்குறாங்க. இது ஒரு நம்பரா தான் இருக்கு, ஆனா இந்த மாதிரி 6 தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? அதனால இது நமக்கு ஏத்த மாதிரி நம்மளா மாத்திக்கிட்டு நம்ம இதோட விகிதமுறு வடிவத்தை நம்மளா எழுத போறோம். இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தா அது வந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அப்ப இன்ஃபினிட்டி அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? a divided 1/r. வெரி குட். அந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? அப்போ இதை நம்ம வந்து இது வந்து பெருக்கத்தோட வரிசைலாம் அவங்க எதுவும் கொடுக்கல. இது வந்து ஜிபில தான் இருக்கு, ஏபில தான் இருக்குன்னு அவங்க சொல்லல. நம்ம கன்வீனியன்ட்காக இதை வந்து நம்ம வந்து ஜிபியா மாத்திக்க போறோம். ஓகேவா? அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுத போறோம் பாருங்க. 0.6666 அப்படின்னு போய்கிட்டே இருக்கா. இது நான் எப்படி எழுத போறேன்? 0.6 பிளஸ் 0.06 பிளஸ் 0.006 0.0006 இந்த மாதிரி நான் பிரிச்சு எழுத போறேன். இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அதனால நான் இப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன். இப்போ இது பாக்குறதுக்கு எப்படி மாறிடுச்சுன்னா பெருக்கத்தோட வரிசையா வந்துருச்சு. நீங்க பெருக்கத்தோட வரிசையான்னு செக்லாம் பண்ண வேணாம். அப்படி டவுட்டா இருந்ததுன்னா நீங்க இதுல கூட சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, சேமா தான் வரும். ஓகே, இப்ப இது பெருக்கத்தோட வரிசை ஜிபிக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எஸ் இன்ஃபினிட்டி அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ அதுக்கு எனக்கு என்ன தேவை? ஏ வேணும், ஆர் வேணும். அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏவோட வேல்யூ வேணுமா? 0.6. ஆரோட வேல்யூ T2/T1.
அப்ப T2/T1 0.06 divided by 0.6. இது கேன்சல் பண்ண கஷ்டமா இருக்குன்னு நான் மேலும் கீழே 100 மல்டி பண்ணிக்கிறேன். பாயிண்ட் வந்து 20 இந்த பக்கம் தள்ளி போகுமா, அப்ப 6 டிவைட் பை இது 1 2 டைம் தள்ளி போச்சுன்னா 16 வரும். கேன்சல் பண்ணா 1/10 வருது. 1/10 எழுதலாம், இல்லைன்னா இதை வந்து 0.1 கூட நம்மளால எழுத முடியும். உங்க விருப்பம் எப்படினாலும் வச்சுக்கோங்க. நான் 0.1 வச்சுக்கிறேன், ஏன்னா ஈஸியா இங்க மைனஸ் பண்ணிடலாம். அப்ப ஏவோட வேல்யூ 0.6, 1 மைனஸ் 0.1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் நான். அப்ப 0.6 டிவைட் பை 1 மைனஸ் 0.6னா 0.9 வரும். நான் வந்து மேலையும் கீழையும் 10 மல்டி பண்ணி ஹோல் நம்பரா முழு எண்ணா மாத்திக்கிறேன். அப்படின்னா 6/9 கேன்சல் பண்ணீங்கன்னா 2/3. அவ்வளவுதான், விகிதம் ஒரு வடிவம் கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு பின்ன எண் மாதிரி ஃபிராக்ஷனுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த டேம நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட். இப்போ இது வந்து பெருக்குத்தொடர் வரிசை ஜிபிக்கு வந்துருச்சு. போய்கிட்டே இருக்கிறதுனால எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதுல ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேம், ஆரோட வேல்யூ T2/T1. அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். பாயிண்ட்ல வேல்யூ வருது, அதனால நான் என்ன பண்றேன், மேலே கீழே 100 மல்டி பண்ணி முழு எண்களா மாத்தி அதை கேன்சல் பண்ணும்போது 0.1 அப்படின்னு கிடைச்சது. இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1 மைனஸ் 0.1 வேல்யூ 0.9, 0.6. இப்போ இதையும் நான் ஒரு முழு எண்ணா மாத்துறதுக்காக 10 மேலையும் கீழையும் டிவைடட் மல்டிபிள் பண்றேன். அப்போ இந்த டேம் எப்படி மாறுதுன்னா 6/9 வந்துருது. இதை கேன்சல் பண்ணா 2/3. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த சம் ஓகேவா பாத்துக்கங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. மத்தவங்களுக்கும் ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் போட்டுமா அப்படின்னா? போலாக்கா. சரி, ஓகே. எங்க தாரகா காணும் ஹர்ஷினி? தெரியலக்கா, என்னன்னு தெரியல. சரி சரி, ஓகே. அது மாதிரி ஹரியும் காணும். அக்கா நான் ஹர்ஷித் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, ஓகே ஓகேப்பா. 2 பேருக்கும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கா வீடு? ஆமாக்கா. ஓகே ஓகே, சரி ஓகே. இப்ப பயிற்சியில ஒரு சம் பார்த்தோம்ல, அது பார்த்துட்டு வந்துருவோமா? ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் பார்க்க போறோம். இப்போ எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லயுமே இந்த சம் இல்லாம ஒரு பேப்பரே வராது அப்படி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கம்பல்சரி கொஸ்டின். பாஸ் பண்றதுக்கே சிரமப்படுற எல்லா பிள்ளைங்களா இருந்தாலும் அந்த சம்ம படிக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போக கூடாது. அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான சம் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது. அதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருவோம். சரி, 5th சம். ஒரு முடிவுறா பெருக்குத்தொடரின் முதல் உறுப்பு 8, முடிவுறா உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துட்டாங்க, அதோட பொது விகிதம் கேக்குறாங்க. கொஸ்டின் நல்லா படிச்சு அதுல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. முதல் உறுப்பு 8, முடிவுறா எண்கள்னு கொடுத்துட்டாங்கம்மா பெருக்குத்தொடர்னு. அப்ப எஸ் இன்ஃபினிட்டி, ஓகேவா? அதுல முதல் உறுப்பு ஏயோட வேல்யூ 8. முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் என்ன கொடுத்துட்டாங்க, 32/3. அப்படின்னா பொது விகிதம் ஆரோட வேல்யூ உங்ககிட்ட கேக்குறாங்க. அவ்வளவுதான். இங்கிலீஷ் மீடியமும் உங்களோட கொஸ்டின் பாத்துக்கோங்க. If the first term of an infinite GP is 8, okay, first term A 8, sum of infinity S infinity ஓட வேல்யூ 32/3. Find the common ratio ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிள் தான், அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்ன? உண்மையாக்கா. வெரி குட். அப்போ எஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 32/3க்கா. வெரி குட். ஏவோட வேல்யூ என்ன? 8க்கா. 8. ஆரோட வேல்யூ கேக்குறாங்க. அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதா. நான் என்ன பண்ண போறேன், இதை இங்கேயும் மல்டிபிள் பண்ணிக்க போறேன். அப்ப 32 into 1 minus r வரும். இந்த 3 கூட 8 மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்னமா வேல்யூ வரும்? 3 கூட 8 பெருக்கினீங்கன்னா 24.
எங்கேயோ பேய் வருது. பேய் வர மாதிரி சவுண்ட்லாம் கேக்குது. சரி, 32 கூட உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடவா? அப்ப 32 இது உள்ள கொடுத்து மல்டி பண்ணீங்கன்னா -32 ஆர் ஈக்குவல் டு 24. நமக்கு ஆர் தான் வேணும். அப்ப ஆரை மட்டும் நம்ம இங்க வச்சுக்கலாம். பேலன்ஸ் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ -32 ஆர் ஈக்குவல் டு 24. இந்த +32 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -32. இதுல கழிச்சு பாருங்க எவ்வளவு வருதுன்னு. -8 -32 ஆர். இந்த மைனஸ் மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆர் தான் வேணும். அப்ப 8/32 எத்தனை டைம்ஸ்மா போகும்? 4 டைம். அப்ப ஆரோட வேல்யூ 1/4. அவ்வளவுதான். ஈஸி தான். பாருங்க, எதுவும் டவுட்னா கேளுங்க. என்ன பண்ணிருக்கோம்? அதோட வேல்யூ அதுங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிருக்கோம். உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணிட்டு ஆர் தான் வேணும். அப்ப ஆரை மட்டும் நான் ஒன் சைடு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறேன். போயிட்டு கேன்சல் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துருது. அவ்வளவுதான். இல்ல யாருக்கும் எதுவும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. ஓகே, சரி. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். யாராவது ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். நிரஞ்சனா, நீங்க பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்க தானே? அக்கா இன்னைக்கு பாத்துறோம் இல்லக்கா, நாளைக்கு வர்றேன்க்கா. சரி, நம்பலாமா? நம்பலாம்க்கா. சரி, okay. வேற ஏதாவது சொல்றீங்களா? கொஸ்டின் கேக்குறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? ஏதாவது சொல்றீங்களா? இது சொல்லிட்டீங்கன்னா நான் அப்புறம் அந்த 5 மார்க்குக்கு போயிடுவேன். ஹர்ஷித் ஏதாவது சொல்லுங்கப்பா. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கான்னு கூப்பிட்டது மட்டும் தான் கேட்டுச்சு. ஹர்ஷினி நீங்க சொல்லுங்கப்பா. ஹர்ஷித் சொல்லுங்க. அக்கா நான் சொல்ல எதுவும் சொல்லன்றதான் இவ்வளவு நேரம் சொன்னீங்களா? சரி, ஓகே. நந்தினி நீங்க ஏதாவது சொல்றீங்களாமா? கொஸ்டின்ல ஏதாவது கேளுங்கக்கா, கரெக்டா சொல்லுவேன். மத்தபடி எதுவும் சொல்ல மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஆமாங்கக்கா. ஆமாலாம் கிடையாது. பத்மஸ்ரீ என்னங்கக்கா? ஏதாவது கேக்குறீங்களா? சொல்றீங்களா? நாளைக்கு பாத்து தரேங்கக்கா. சரி. வேற ஹரிஷ் ஒண்ணும் இல்லக்கா. யாருக்கிட்டையும் எந்த ஸ்டாக்கும் இல்ல. விளம்பிரியன் நீங்க கேளுங்கப்பா, நீங்க தான் குட் பாய். அக்கா பக்கத்துல கோயில் திருவிழாக்கா, ஸ்பீக்கர் வருது, நான் பாடுறத கேக்குது. கேக்குறேன். நீங்க ஓகேக்கா, பாடுங்க. பாடுறேன்க்கா. சரி, பாடுங்க. நாங்க உங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறோம் பேக்ரவுண்ட்ல. ஹர்ஷ்னிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இளம்பிரியன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேக்கா. அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தோம் வேலவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உனை அனுதினமும் பாட வந்தோம் வேலவா,
வள்ளிமயில் நாதனே ஆவடி வேலனே வள்ளிமயில் நாதனே ஆவடி வேலனே வரவேண்டும் வரவேண்டும் முருகா 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 அழகான பழனிமலையாண்டவா உனை அனுதினமும் பாட வந்தோம் வேலவா வெள்ளை திருமச்சி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே நெஞ்சம் இளம்பிரியன் வெள்ளி மயிலேறி வாய்ஸ் கேட்கல. இளம்பிரியன் வாய்ஸ் ஆமாங்கக்கா. கேட்கலக்கா. இளம்பிரியன் எனக்கு தெரிஞ்சு அங்க இன்னும் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இளம்பிரியன் ஓகே, சூப்பரா பண்ணாங்க தம்பி. ஆனா பாடி முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு நெட்வொர்க் உங்களுக்கு கேட்கலையா? நீங்க பேசுறது எங்களுக்கு பிரேக் ஆகி தான் கேட்டுது. யாராவது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. அப்படியே இதுலயே அப்படியே மெசேஜ் போட்டுருங்க. தம்பி லெஃப்ட் ஆயிட்டாங்க. வெரி குட், சூப்பர், நல்லா பாடினாங்க. நீங்க எல்லாரும் கிளாப் நல்லா பண்றீங்களே. பாட்டு ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் கிளாப் பண்றீங்களே. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகேவா? இளம்பிரியன் எங்க வாய்ஸ் கேக்குதாப்பா? இப்ப கேக்குதுக்கா. இப்ப கேக்குதா? ஓகே. நீங்க பாடுறப்ப வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சூப்பரா இருந்தது. உங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் பாடுறது ஸ்டார்டிங்ல கேட்டுக்கிறேன்க்கா. இருந்தே கிளாப் பண்ணிட்டே இருந்தாங்க. கேட்டுதுப்பா. ஓகே சூப்பரா ஓகே. இருந்தது. ஓகே, வெரி தேங்க்யூக்கா. குட், தேங்க்யூ. சூப்பர். நல்லா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எங்கேயோ போறீங்க, வேற லெவல். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. 10th வந்துட்டோன்னு விடாம அதையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேப்பா. சரி, ஓகேமா.
எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஹர்ஷ்னிலாம் நாளைக்கு ஏதாவது சொல்லணும். நந்தினி சொல்லுங்கம்மா. என்னம்மா? புதிர். கேளுங்கம்மா. கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. முதல் 2 நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். நறுமணம். அக்கா நறுமணம். அக்கா புக்ல இருக்குக்கா. சூப்பர். நறுமணமா? வெரி குட் வெரி குட். புக்ல இருக்கா? சூப்பர், நல்லா இருந்தது. அப்புறம் பழமைக்கு எதிரானது எழுதுகோலில் பயன்படும். புதுமை. உங்க 10th புக்ல உள்ளதே கேக்குறீங்களோ? எல்லாரும் கரெக்டா சொல்றாங்க. ஆமாங்கா. ஆமாக்கா 10th புக்ல இருக்குக்கா ஃபர்ஸ்ட் இயர்ல. சரி ஓகே சூப்பர் இருக்கு. அவ்வளவுதான்க்கா. அவ்வளவுதானா? சரி, அப்ப நாளைக்கு புதுசா பாத்துருவாங்க. இவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துருவாங்க. ஓகேக்கா. ஓகே ஓகே, எல்லாரும் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேவா? அமைதியா இருக்காதீங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான சம். நான் சம்முக்கு போயிட்டுமா? நீங்களும் பாடுறது. அக்கா யாரு இப்ப சொன்னது? அன்னைக்கு லீவு. அப்படியா? ஆமா, நான் பாடினேன். நீங்க அன்னைக்கு லீவ் ஆயிட்டீங்க. அப்ப நீங்க டெய்லி வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பாடி காட்டுவேன். நெட்டு கிடைக்க மாட்டேங்குதுக்கா. சரி சரி, ஆனா இப்ப எங்களுக்கு உங்க வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி வந்துருங்க. கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேக்கா. சரிம்மா. நீங்க பாடுறீங்களாமா? இல்லக்கா, வேணாங்கா. நீங்க ஆனா சொல்லிருக்கீங்க தானே? இல்ல, நான்லாம் சொல்லல. சொல்லிருக்கீங்க. நாளைக்கு ஓகேவா? நாளைக்கு நீங்களும் ஹஸ்பண்ட் தான் பாட போறீங்க. அக்கா, பாடுறதுலாம் வேணாங்கா. நல்லா இருக்கு வாய்ஸ், நீங்க பாடுங்க. ட்ரை பண்ணுங்க, நாங்க கேக்குறோம். காதுல ரத்தம் வரும்க்கா. அதெல்லாம் வராது, நாங்க பாத்துக்கிறோம். உங்க பேரு மட்டும் சொல்லிருக்குமா எனக்கு? சுபாஷினிக்கா. சுபாஷினி. அப்ப நீங்க நாளைக்கு பாடிடுங்க. விடுக்கதெல்லாம் எடுத்துட்டு வரேங்கக்கா. சரி, எடுத்துருவாங்க. அதையும் கேளுங்க, இதையும் பாடுங்க. ட்ரை திஸ்கா. பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நாங்க வெயிட் பண்ணுவோம். சரிம்மா. ஓகே, எல்லாரும் இங்க கிளாஸ்க்கு வந்துட்டோமா? இப்போ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். அந்த மாடல் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுல நீங்க என்ன நம்பர் மாத்தி கேட்டாலும் இதே மாடலை நீங்க ஃபாலோ பண்ணும். கேர்ஃபுல்லா நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த சம் எழுத தெரியணும். நான் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கூட இந்த சம் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி கூட நீங்க எழுதி பார்க்கலாம். ஏன்னா இது கம்பல்சரி வரப்போற ஒரு சம். அதனால இதை மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. 2-3 ஸ்டார் கூட போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்படிதாம்மா இருக்கும். 5, 55 இந்த மாதிரி 1 டைம் 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த தொடர் வரிசையோட முதல் n உறுப்புகளின் கூடுதல்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் அப்படின்றத நீங்க இந்த மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க செக் கூட பண்ணி பாருங்க. இது வந்து கூட்டு தொடர் வரிசையிலயும் வராது, பெருக்கு தொடர் வரிசையிலயும் வராது. ஓகேவா? இது கூட்டுத்தொடர் வரிசையாவும் இருக்காது, பெருக்கு தொடர் வரிசையாவும் இருக்காது. நீங்க செக் கூட பண்ணி பாருங்க. T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2ல போட்டாலும் நாட் ஈக்குவல்னு வந்துடும். T2 டிவைட் பை T1 ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு T3 டிவைட் பை T2 தான் வரும். 2 ஈக்குவலா வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்ற மெத்தட்ல இதை போட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கொண்டு வரலாம். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா மாத்த முடியும். ஓகேவா? நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. என்ன இருக்கு? 5, 55, 555 அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? இந்த மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல என்ன நம்பர் தொடர்ந்து இருக்கோ அந்த நம்பரை நான் வெளியே தூக்க போறேன். எல்லாத்தையும் என்ன நம்பர்மா இருக்கு? 5 எல்லா டேமுமே 5ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. அப்ப அந்த 5 நான் என்ன பண்ணிடுறேன், n உறுப்புகள் லாஸ்ட் டேம் உறுப்புகள் வரைக்கும் இருக்கு. கரெக்டா? அதுல நான் என்ன பண்றேன், 5 ஃபர்ஸ்ட் வெளியில தூக்கி போட்டுறேன். என்ன நம்பர் கண்டினியூவா மல்டிபிள்ல இருக்கோ அதை அப்படியே எடுத்துருங்க. 5 எல்லாத்துல இருந்து வெளில தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரும். 1, 11, 111 இந்த மாதிரி போகும். n டேம்ஸ். இங்கிலீஷ் மீடியம்னா n டேம்ஸ் போட்டுக்கோங்க. தமிழ் மீடியம்னா n உறுப்புகள் வரை அப்படின்னு போட்டுக்கோங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன நம்பர் கொடுத்தாலும் வெளியில தூக்கி போட்டு 111 மாத்திக்கணும். செகண்ட், இது வந்து பெருக்கு தொடர் வரிசையா நம்ம மாத்த போறோம். ஜிபிக்கு மாத்த போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் அண்ட் டிவைடு. ஒரு நம்பரை பெருக்கி வகுத்தா அதற்கு வேல்யூ 1 தான்.
சரியா? எந்த ஒரு நம்பரையும் பெருக்கி வகுத்தோம் அப்படின்னா நம்ம வேல்யூ 1 தான். மேலையும் கீழையும் வந்துருச்சுனாலே வேல்யூ 1. 1ஆல எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அந்த கான்செப்டுக்காக நம்ம எந்த நம்பர் உங்களுக்கு இருந்தாலுமே அதை வந்து நீங்க 9ஆல வகுத்துட்டு 9ஆல உள்ள மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து தேர்ட் ஸ்டெப்பை கூட அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்க எல்லா நம்பர்ல இருந்து 5 தூக்கி வெளியில போட்டோம். எல்லா நம்பரையும் 9ஆல பெருக்கி 9ஆல வகுத்துக்கிறோம். இது அடுத்தது. ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம்னா, இங்க 9, 99, 999 எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே 10, 100, 1000 அந்த மாதிரி மாத்த போறோம். அப்போ இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம்னா 10 - 1ன்னு எழுதலாம். இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்கோங்க. 99 100 - 1ன்னு எழுதலாம். பிளஸ் இந்த நம்பர் எப்படி எழுதலாம், 1000 - 1ன்னு எழுதலாம். கரெக்ட் தானம்மா? இதோட வேல்யூ இதுதான். 10ல 1 பெருசுனா 9, 100ல 1 பெருசுனா 99, 999, 1000ல 1 பெருசுனா இந்த நம்பர். அதுதான் நான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. ஸ்டெப்ஸை மறந்துடக்கூடாது. இதுல எப்படி போறோமோ அதே மாதிரி போட்டாதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் பாத்துக்கோங்க. ஓகேக்கா. எல்லாருக்கும் ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகே. முருகான் ஐடியில ஓகேக்கா. இருக்கிறது யாரு? சந்தியாவா? முருகான் ஐடியில இருக்கிறது யாரு? சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம முடிஞ்சிச்சா? இது வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா 5/9. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 10, 100, 1000 இதெல்லாம் தனியா நான் எழுத போறேன். இதெல்லாம் நான் தனியா பிரிச்சு போட்டுக்க போறேன். 10 + 100 + 1000 இதை தனியா பிரிச்சு அப் டு n டைம்ஸ் அது தனியாவும், இங்க -1 -1 நிறைய இருக்குல்ல, அது எல்லாத்துல இருந்தும் மைனஸ் தூக்கி வெளியில போட்டுட்டு 1 + 1 + 1 + அப் டு n டைம்ஸ் இப்படி நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். இது வரைக்கும் ஓகே பாருங்க. இந்த 10, 100, 1000 தனியாவும் 1 எல்லாம் தனியா எடுத்துக்கிட்டேன். மைனஸ் வெளில தூக்கி போட்டுட்டு பிளஸ்ல எல்லாத்தையும் உள்ள எழுதியிருக்கேன். இது வரைக்கும் ஓகேவா பாருங்க. இந்த ஸ்டெப் உங்க புக்ல இருக்காது, பாத்துக்கோங்க. ஓகேக்கா. ஓகே ஓகே. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி 1 வந்து நிறைய டைம்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை டைம் இருக்கோ அதுதான் இங்க ஆன்சர். அதாவது இப்போ 1 + 1 + 1 அப்படின்னு இருந்து அப் டு n டைம்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, n உறுப்புகள்னு இருந்தது, m உறுப்புகள்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கு பதிலா நீங்க mன்னு போடலாம். இது மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு இதுல பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இது மாதிரி 1 1 1 அந்த மாதிரி வரும். எத்தனை டேம்ஸ்ன்னும் போது அந்த டேமை நான் இங்கே போட்டுக்குவேன். இதுக்கு பதிலா அதை போட்டுவேன். ஞாபகம் இருக்கா? இதுக்கு போன பயிற்சியில லாஸ்ட் சம் கிட்ட பார்த்தோம். பயிற்சி சம் தான் இந்த SN ஒரு சம் வரும்ல, 11th சம். பயிற்சி 2.6ல 11. அந்த சம்ல நான் எம்னு மாத்திருப்பேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. 1 1 1 n வரைக்கும் இருக்காமா, இது அப்படியே நான் என்ன பண்றேன், இதை அப்படியே தூக்கிட்டு இதுக்கு பதிலா n அப்படின்னு நான் போட்டுக்க போறேன். ஏன்னா n டைம்ஸ் இருக்கிறதுனால நான் n அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் பாருங்க. 5/9 முன்னாடி அப்படியே தான் இருக்கு. 10 + 100 + 1000 அப் டு n டைம்ஸா, அது அப்படிங்க இருக்கட்டும். மைனஸ் அது வந்து n டைம்ஸ், அப்ப n. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை மாடலுக்கு வந்துருச்சுமா. இது நீங்க டெஸ்ட் கூட பண்ணி பாருங்க. T2/T1 = T3/T2 போட்டு பாத்தீங்கன்னா சேமா தான் வரும். அப்போ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. அப்போ இதுக்கு நீங்க ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். SN கூடுதல் ஃபார்முலா சொல்லுங்க. SN ஃபார்முலா
ஏயோட வேல்யூ 10மா, ஆரோட வேல்யூ T2 by T1 அப்படின்னா 10 வருது, அதுவும் 10 வருது. அப்படின்னா 1 விட ஜாஸ்தி தான். அப்ப நீங்க என்னன்னு எழுதலாம்? A r power n minus 1 divided by r minus 1. இந்த ஃபார்முலா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிரேட்டர் தென் 1ன்றதால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? இதுக்கு பதிலா மட்டும் சப்ஸ்டிட் பண்றோம். ஏயோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 10, n தெரியாது n, -1 டிவைட் பை 10 - 1. இங்க வந்து -1 இருக்கு, -n இருக்கு, அது அப்படியே நான் எழுதிக்கிறேன். வேற என்ன இருக்கு? 5/9, 10 - 1 9 போட்டுக்கலாம். அப்ப 10 × 10 power n - 1 டிவைட் பை 9 - n. இப்ப நான் இதை உள்ள தனித்தனியா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த 5/9 உள்ள கொடுத்து மல்டி பண்ண போறேன். அப்போ 5 கூட 10 மல்டி பண்ணீங்கன்னா 50. கீழே 9 மல்டி பண்ணீங்கன்னா 81. 10 power n - 1 அது ஒரு டேம் மைனஸ் 5n/9. அவ்வளவுதான் ஆன்சர். இதை தூக்கி உள்ள மல்டி பண்ணிக்கிறேன். நான் திருப்பி ஒரு டைம் சொல்லிடுறேன், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, என்ன சம் இருந்ததோ அதுல என்ன காமனா மல்டிபிள் ஆயிருக்கோ அதை தூக்கி வெளியில எழுதிக்கிறேன். இப்படி வந்துரும் நமக்கு. இத 9ஆல பெருக்கி 9ஆல வகுத்து எழுதிக்கிறேன். இத 10 1 அப்படின்னு மாடலுக்கு மாத்துறதுக்காக 10 - 1 100 - 1 1000 - 1 அப்படி எழுதிக்கிறேன் n வரைக்கும். இதுல 10 100 1000 தனியா எழுதிக்கிட்டு 1 டேம் எல்லாம் இங்க மைனஸ காமனா வெளில எடுத்துட்டு இந்த மாதிரி பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். இது எல்லாமே n டேம்ஸ் இருக்கிறதுனால அதை அப்படியே நான் வந்து n அப்படின்னு இங்க எழுதிக்கிறேன். இந்த டேம் இப்ப எப்படி மாறிடுது அப்படின்னா ஒரு பெருக்குத்தொட வரிசையா மாறிடுது. அப்ப SN ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னோட வேல்யூ 10 தான், சரி ஆரோட வேல்யூ 10ன்றதுனால இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணி இதுல சப்ஸ்டிட் பண்றோம். ஏக்கு பதிலா 10, ஆருக்கு பதிலா 10, n தெரியாது, n டேம்ஸ் தான், n அப்படியே வச்சுக்கோங்க. -1. இந்த 5/9 ரெண்டுத்துக்கும் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன். மல்டி பண்ணி எழுதுனா இந்த மாதிரி ஆன்சர் வருது. இது 5/9ன்றதுனால மத்த சமா இருந்தா இங்க 5க்கு பதிலா வேற ஒரு நம்பர் வரும், அவ்வளவுதான். ஆனா இதே மாடல் தான், என்ன நம்பர் கொடுத்தாலும் இதே மாடல்ல போடணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. டவுட் இருந்தா எல்லாரும் கேட்டுக்கோங்கம்மா. நான் இத்தனை டைம் சொல்றேன்னா அப்ப அது எவ்வளவு முக்கியமான சமன் பாத்துக்கோங்க. இந்த சம் ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகே. இப்போ இதே மாடல்ல பயிற்சியில ஒரு சம் இருக்கு, அதை நீங்க சொல்லுங்க, இப்ப நான் போடுறேன். ஓகேவா? ஏன்னா ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னா பாதி பேர் போடுறீங்க, போட மாட்டேங்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் இப்போதைக்கு இருக்கட்டும். இப்ப இது நீங்க போட வேணாம், அடுத்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, சரியா? ஏன்னா அதே மாடல்ல இருக்குல்ல, இதுவும் அதே மாடல் தான். உங்களுக்கு 0 பாயிண்ட்ல இருக்கிறதுனால நீங்க கஷ்டம்னு நினைப்பீங்க, அதுக்காக நான் அப்புறமா போடலான்றேன். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுங்க. அதே மாடல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்னென்ன பண்ணணும் அப்படியே சொல்லணும், சரியா? 3 இருங்கம்மா, 3 33 333 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு n டைம்ஸ். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 3 வெளில எடுக்கணுங்க. வெரி குட். அப்ப உள்ள எப்படி வரும்? 1 + 11 + 111 + n டேர்ம்ஸ்க்கா. n டைம்ஸ். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணோம்? 9ஆல வகுக்கணுங்க. வெரி குட். 9ஆல வகுத்து பெருக்கவும் செய்யணும். அப்ப உள்ளேயும் 9ஆல ஃபுல்லும் பெருக்கிட வேண்டியதான்.
முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? இத கூட நீங்க கேன்சல் கூட பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3 கூட வந்துரும். ஓகே, இதெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம்? அப்ப இது கிடையாது, இது வந்துரும். இப்போ இது என்ன பண்ணுவோம்? 10 - 1 plus 100 minus 1. 100 - 1. 1000 minus 1. வெரி குட். 1000 - 1. இதே மாதிரி அப் டு n டைம்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 1லாம் தானே எடுத்துக்கா? 1லாம் தனியா, இந்த 10 100லாம் தனியா. அப்ப 10 100 1000 இது தனியா. அப் டு எத்தனை டைம்? n times. 10 டைம்ஸ். இப்போ இந்த -111 இருக்கும். அதுக்கு பதிலா நான் டைரக்டா என்னன்னு போட்டுக்கிட்டுமா? நீங்க ஆனா எழுதி போடுங்க, நான் டைரக்டா போட்டுக்கிறேன். -111 நிறைய இருக்கும், அதுக்கு பதிலா n தான் போட போறோம். அதை நான் இங்க போட்டுட்டேன். ஓகேவா? இல்ல போட்டு காமிச்சிடவா? ஓகே தான்க்கா. ஓகே தானே? சரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்போ 1/3 வந்தது. இந்த 10 அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? என்ன மாடலுக்கு வந்துருச்சு? ஜிபிக்கா. ஜிபிக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a ஓட வேல்யூ 10, r ஓட வேல்யூ T2/T1 னா 10 தான் வரும். 100/10 கழிச்சு வகுத்தீங்கன்னா 100 தான் வரும். அப்போ r வந்து greater than 1. அப்போ ஃபார்முலா வந்து Sn = a இன்ட்டு ஃபார்முலா சொல்லுங்கம்மா. r⁻n - 1 divided r - வெரி குட். அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்போ 1/3 a-க்கு பதிலா 10, r-க்கு பதிலா 10 பவர் n - 1 டிவைட் பை 10 - 1 நான் 9 போட்டுக்கிறேன். மைனஸ் n. இப்போ உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்க வேண்டியதான். மல்டி பண்ணி சொல்லுங்க. 10 பவர் n - 1 இது மல்டி பண்ணீங்கன்னா 27 மைனஸ் n டிவைட் பை 3. அவ்வளவுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் என்னடா இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. போட்டீங்கன்னா நீங்களே அடுத்தடுத்த ஸ்டெப் போட்டுருவீங்க. பார்த்தோன்னே டக்குன்னு போட்டுருவீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சம்மையுமே போட்டு பாருங்கம்மா. எனக்கு நீங்க மத்த சம்லாம் போடுறீங்களோ ஹோம்ஒர்க் போடலையோ, இந்த 2 சம்மையாவது அட்லீஸ்ட் நீங்க போட்டு பார்த்துட்டு எனக்கு அனுப்பி விடுங்க, நாளைக்கு நீங்க கிளாஸ்க்கு வரதுக்குள்ள. அப்ப நாளைக்கு நான் ஒரு சம் இன்னொன்னு இருக்குல்ல 0.4, அது நாளைக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, ஓகேக்கா. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வாங்க, பேசாம இருக்க கூடாது. நான் கேட்க மாட்டேன். என்னப்பா? எந்தெந்த சம்மன் சொல்லணுமா? 5th சம் சொன்னேன். 4 தேர்ட்னு சொன்னா 3 4 5 சொல்லிருக்கேன். கரெக்டா? 5 போட்டேனா? 5 போட்டேன். 3 4 சொல்லிருக்கேன்ப்பா. இப்போ நடத்தினது 2 சொல்லிருக்கேன். நீங்க எனக்கு எது போடலனாலும் பரவாயில்ல. இப்ப நடத்தின 2 சம்ல ஒரு சம்மாவது எனக்கு போட்டு காவிங்க போதும். 5 இல்லைன்னா 3 ஏதாவது ஒரு சம் மட்டும் எனக்கு போட்டு காட்டுங்க. சரி, ஓகேம்மா. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ, பை பாய். தேங்க்யூ. பாய்க்கா. குட் நைட்.